ஆத்ம நமஸ்தே. துலாம் ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, துலாம் ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சூரியன், புதன் கூட்டணிகள் இருந்தாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து அங்கிருந்து உங்க ராசியை பார்வை செய்யறாரு. உங்களுக்கு நல்லா இருக்குது. அதாவது சுக்கிரன் பார்வையும் உங்க ராசி மேல விழுது. குருவோட பார்வை, குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்ப குருவோட பார்வையும் உங்க மேலேயே விழுதுன்னும் போது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வேலை தொழில்ல இத்தனை நாள் ஒரு ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும். ஏதோ ஒரு சேஞ்சஸ் வராதான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான இன்டர்னல் சேஞ்சஸ்க்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது வேலையை விட்டு போகக்கூடாது, ஆனா எனக்கு வேலையில ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகணும். இல்லையா, எனக்கு ப்ராஜெக்ட் மட்டும் மாறினா போதும், இல்ல டீம் மாத்திட்டா போதும், மேனேஜர் மாறிட்டா போதும்னு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதற்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்துல இருக்கு. ஏன்னா சூரியன் செவ்வாய் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல வேலைக்கான அமைப்புல தான் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. வேலை தொழில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுவும் நீங்க தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பார்ட்னர் மூலமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகமா ஏற்படக்கூடிய மாதமா இருக்கும். முக்கியமா நீங்க கலைத்துறையில இருக்கிறீங்க, இல்ல டீச்சிங், பேங்கிங் இந்த மாதிரியான அமைப்புல நீங்க இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். அதே நேரத்துல நல்ல பாராட்டுகளும் கிடைக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேமிலி வைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குது. இத்தனை நாள் அவங்க கேட்டே நீங்க ஒரு எதிரி மாதிரி, கண்டிப்பா மார்ச் மந்த் அப்படிதான் இருந்திருக்கும். நீயா நானு ஒரு போட்டி போடுற மாதிரி இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபேமிலியில ஒரு அந்யோன்யம் அதிகமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிறது, அனுசரிச்சுட்டு போறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி இந்த மாதம் நல்லா இருக்கும். இந்த மாத பிற்பாதியில கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உங்க ராசியை பார்வை செய்யற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. புது வாய்ப்புகள் உருவாகுது. மத்தவங்களும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா சூரியன் இந்த தமிழ் புத்தாண்டு அப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல மேஷ ராசியில் உச்சம் அடைகிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா நீங்களும் பலமா இருப்பீங்க, உங்களுக்கு எதிரியா இருக்கவங்களும் பலமா இருப்பாங்க. அப்போ 2 யானையும் மோதிக்கிற மாதிரிதான் ஹீட் ஆர்குமெண்ட்ஸ் அதிகமா உயரும். அதனால அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அலர்ட் பண்ணிடுறேன், அடுத்த 2 வாரம் எப்படி இருக்கும், முதல் 2 வாரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன், அடுத்த 2 வாரம் எப்படி இருக்கும்ன்றதான் உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துறேன். ஸோ தேவையில்லாத ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஃபேமிலி வைஸ் இந்த மாதிரி இருக்கு. கெரியரும் சொல்லிட்டேன். அடுத்தது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஏதாவது சுமூகமா முடிச்சுட்டு வீட்டுல நீங்க ஏதாவது தெரிவுபடுத்தி நீங்க வீட்டுல மேரேஜுக்காக ப்ரொபோசல் இது பண்றீங்கன்னாலும் சரி, அவங்களும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கூடிய மாதமா தான் இருக்கு. அதனால இந்த மாதத்துல தாராளமா சொல்லலாம். நீங்க கண்டிப்பா உங்க வீட்லயும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மேரேஜுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது. குரு பலன் நல்லா இருக்கு. அதனால இந்த மாதத்துல நீங்க பேசி நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ துலாம் ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க இந்த மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு குரு பலன் இருக்காது. ஸோ இந்த ஏப்ரல் மே மாசம் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ வீட்டுல நீங்க பேசுங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க வீட்டுல பேசுங்க. இல்ல நான் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கேன், நல்ல லைன்ஸ் வரும்னா கண்டிப்பா வரும். ஏன்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உங்களை பார்வையிடுறாரு. அதே மாதிரி குரு பார்வையும் இருக்கு. 2 சுபகிரக பார்வைகள் உங்க வீட்டை தாங்க பாக்குது, உங்களை தாங்க பாக்குதுங்க. அப்போ என்னன்னா உங்க மேல எல்லாருக்கும் ஒரு நல்ல மதிப்பு, ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். நீங்க சந்தோஷப்படுற மாதிரிதான் தருணங்கள் எல்லாமே அமையும். அதனால இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வரனே வருங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அங்க சூரியன் செவ்வாயோட கூட்டணிகள்லாம் இருக்குது. ஸோ நீங்க ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல ஜேஇக்கு எழுதுறீங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு எழுதுறதுக்குலாம் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இல்ல நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் இன்னும் அதிக கான்சென்ட்ரேஷனோட இன்னும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பா நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்க ராசி அதிபதி உங்களுக்கு நல்ல பலமாவே தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ துலாம் ராசினருக்கு இந்த மாதம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க.
மாத பிற்பாதியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் பலம்லாம் இருக்குன்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமா உங்களுக்கு தாக்கலாம். அதற்கான பாதிப்புகள் அதிகமா ஏற்படலாம். அதே மாதிரி நீங்க வேகமா ஏதாவது நடந்து போகும்போதோ இல்ல வெயிட் எதனா அதிகமா தூக்கும் போதோ பாத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு உடல் பிடிப்பு ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ துலாம் ராசினர் இந்த மாதம் அதிகமா நீங்க கவனிக்க வேண்டியது உங்க ஹெல்த்தை தான். ஹெல்த்தை கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்க எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம்ன்றது உங்களுக்கு வேலையில அமையுது. உங்களுக்கு ஃபேமிலியில நல்ல சப்போர்ட் கிடைக்குது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சாதகமா இருக்கு. மேரேஜ் அலைன்ஸும் உங்களுக்கு ரொம்பவே திருப்திகரமா முடிஞ்சிடும். லேடிஸ்க்கு ஃபேமிலியில நல்ல சப்போர்ட்டும் கிடைச்சிடும். ஹெல்த்தை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். மற்றபடி இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசினர் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏப்ரல் மாத பிற்பாதியில கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கணும்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.